மனித ஈகோக்கும் முழுமையான சரணாகதிக்கும் நடக்கிற மாபெரும் போராட்டத்தை பத்தின சுவாரஸ்யமான விளக்கத்தை நாம இப்போ பாப்போம் வாங்க. ஈகோவ முழுசா அழிச்சா நானே உனக்குள்ள வந்து எழுதுவேன். இதுதான் ஆன்மீக மாற்றத்துக்கான பாபாவின் ஒரே முக்கியமான நிபந்தனை. ஆனா சீரடிக்கு போறது சாதாரணமா நடக்கலங்க. ஏகப்பட்ட அறிவுபூர்வமான சந்தேகங்களால ஆசிரியரோட இந்த பயணம் ஆரம்பத்துல ரொம்பவே தாமதமாச்சு. ஆனா பாபாவை நேர்ல பார்த்த அந்த முதல் நிமிஷமே எல்லா சந்தேகமும் பறந்துடுச்சு. மனசுல விவரிக்க முடியாத ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி. கொஞ்ச நேரத்திலேயே ஈகோ மறுபடியும் தலை தூக்குச்சு. நமக்கு ஏன் ஒரு குரு அப்படின்னு 1 மணி நேரம் காரசாரமான விவாதம் நடந்துச்சு. இந்த மாதிரி லாஜிக் பேசிட்டே இருந்ததால அவர் ரொம்பவே சோர்வாகி மன நிம்மதிய முழுசா இழந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, தூரத்துல இருந்தபடியே இந்த விவாதத்தை தெரிஞ்சுக்கிட்டா பாபா அவரை விளையாட்டா ஹேமட் பந்த் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஹேமட் பந்த் அப்படின்னா என்ன தெரியுமா? 13ஆம் நூற்றாண்டுல இருந்த ரொம்ப புத்திசாலியான ஒரு ராஜ மந்திரியோட பேர் அது. இங்கேதான் பாபா மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிக்கிறாரு. ஒரு பக்கம் அவர் ஈகோவை அடக்கிட்டு, இன்னொரு பக்கம் அவர் சாய் சரித்திரம் எழுத போறத முன்னறிவிக்கிறாரு. அடுத்த நாள் தீக்ஷித் அப்படிங்கிற பக்தர் மேலே செல்வதற்கான ஆன்மீக பாதையை பற்றி பாபா கிட்ட கேக்குறத ஆசிரியர் கவனிக்கிறாரு. அதுக்கு பாபா, இந்த பயணம் ரொம்ப கஷ்டமானது, வழியில புலிகள், ஓநாய்கள், ஆழமான குழிகள் இருக்குன்னு விளக்கமா சொல்றாரு. இதுல ஒரு சூட்சுமா இருக்கு. இந்த கொடிய காட்டு விலங்குகள் வேற ஒன்னும் இல்ல, நம்மளோட சொந்த ஈகோ தான். ஆனா கூடவே ஒரு சரியான வழிகாட்டிய கூட்டிக்கிட்டு போனா இந்த ஆபத்துகள் எதுவுமே இல்லாம பாதுகாப்பா இலக்கை அடையலாம். இத கேட்டதும் ஆசிரியருக்கு பல்பெரிஞ்சது. உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு குரு கிட்ட முழுசா சரணடைறது எவ்வளவு அவசியம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படிதான் சந்தேகம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தரை தன் அருளாலேயே முழுமையான ஒரு அர்ப்பணிப்புள்ள கருவியா பாபா மாத்தி காட்டினாரு. ராமர், கிருஷ்ணர் மாதிரி கடவுள் அவதாரங்களே குருக்கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம அறிவுக்கு ஆன்மீகத்துல ஒரு எல்லை இருக்குதானு? இப்போ உங்களையே கேட்டுக்கோங்க. வீண் விவாதங்களை விட்டுட்டு ஈகோவை ஓரமா வச்சுட்டு இந்த ஆன்மீக பயணத்தை முழுசா நம்ப நீங்க தயாரா?